என்னடி குழந்தை அழுகுது? பசில அழறான் போல இருக்குங்க. வரும்போது பால் குடுத்தியா? கொடுத்ததாங்க தூக்கிட்டு வந்தேன். இப்போ என்னங்க பண்றது? என்ன பண்றது என்ன கேட்டா? கொண்டா இப்படி. வந்துட்டா. தோ 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 தோ. டேய் அழுகாத. ஏங்க அழுகாத. டேய் அழுகாத. அழுகாத சொல்றல. ஏங்க அழுகாதீங்க. அழுகாடா. அழுகாத. அழுகாத சொல்றல. ஏங்க அழுகாதீங்க. அழுகாத. அழுகாடா. என்னங்க சொன்னா கேளுங்க. அழுகாத. டேய் அழுகாடா. நீ ஏங்க பேசாதடி. அழுகாத. அழுகாத சொல்றல. அடிச்சா. அண்ணே குழந்தைய கொடுங்க. குழந்தைய கொடுங்கண்ணே. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை கோயில் அழுது எனக்கு பிடிக்கல. நான் நல்ல பக்தனா இருக்கணும்னு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. அவன் தான் நல்ல மனுஷன். ஓஹோ ஹோ 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 ஹோ. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. சாமிக்கு சொல்லுங்க. இந்தாங்க. வேண்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க. இல்லக்கா எங்க அம்மா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி இந்த சங்க கட்டி விட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா என்னோட அழகா நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த கருப்பு கயிறு மட்டும் போதும். இந்தாங்க. குழந்தை மறுபடியும் அழுதா தேவைப்படும். வச்சுங்க. அப்புறம்க்கா இன்னொரு விஷயம், வெளியே வரப்போ குழந்தைக்கு அடிக்கடி பசிக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேலை கட்டிட்டு வாங்க. ஏங்க உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமாங்க, சாமியை கும்பிட்டு அப்படியே லெட்டர் எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க. ஏன் உங்களுக்கு எழுத தெரியாதா? நாங்க பள்ளிக்கூடத்தை சுத்தி சுத்தி தாங்க போனோம், ஆனா உள்ளதான் போனது இல்ல. அதை விடுங்க. இப்போ புள்ளையோட கடுதாசி வந்தா பெத்தவங்களுக்கு தானே சந்தோஷம். அம்மாவுக்கா? ஆமாங்க, எழுதி கொடுங்க. அன்புள்ள அம்மாவுக்கு, நான் நலம். நீங்க, அப்பா, தாத்தா, பாட்டி மற்றும் உறவினர்கள் அனைவரும் நலமா? சொல்லுங்க. எழுதி. அம்மா, நான் ஒரு நல்ல இடத்துல தான் வேலை பார்க்கறேன். ஐயா மரம் வெட்டுறதுக்காகவே நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. தினம் தினம் மரத்தை வெட்டி அவங்கள ஊர் ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நான் பாத்துக்கேன். நீங்க எழுதுங்க. நான் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் மிஷின்ல தான் மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நான் அடிக்கிற அருவால தான் மரத்தையே வெட்டுறாங்க. நான் நல்லா இருக்கேன் அத்தா, என்னை பத்தி கவலைப்படாத அத்தா. நீ நல்லா சாப்பிட்டு உன் உடம்ப பாத்துக்கோ. என்னடா எழுத்து இவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறியா? நம்ம எழுத்த பத்தி தான் உனக்கு தெரியுமே. மனசு நோகாம எழுதி கொடுத்தவங்களோட பேர் காயத்ரி. ரொம்ப நல்லவங்க. அதையும் சேர்த்து எழுதிருங்க. அதெல்லாம் எதுக்கு? நான் சென்னைக்கு வந்து நல்லவங்களோட தான் பழகிட்டு இருக்கேன்னு எங்க ஆதாக்கு தெரிய வேணாமா? எழுதுங்க. அப்புறம் வீட்டு அட்ரஸ் இதுல இருக்கு. ரொம்ப நன்றி. ஏங்க நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். முதல் முறையா அன்புள்ள அம்மாவுக்குன்னு எழுத எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அம்மா இல்ல, நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்பா தஞ்சாவூர்ல இருக்காரு. அப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க? சப்தஸ்வர இசை பள்ளியில மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். கூட பிறந்தவங்க எல்லாம் பிறக்கிறப்போ சில பேர் அனாதையா பிறப்பாங்க. ஆனா வாழ்றப்போ நிறைய சொந்த பந்தங்களோட வாழ்வாங்க. சில பேர் சொந்த பந்தங்களோட பிறப்பாங்க.
ஆனால் வாழ்கிறப்ப அனாதையாக வாழ்வாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிறைய சொந்த பந்தம் கிடைக்கும். வாங்க போகலாம்.